அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உரைமணம் கடந்தாங்கு ஓங்கு புன்மலையே துரிய மேல்வெளியில் ஜோதி மாமலையே பொற்புதம் திரை நுரை புரை முதல் இளதோர் அற்புத கடலே அமுத கண்கடலே இருட்களை தவிர்த்தொளி எல்லாம் வழங்கிய அருட்பெரும் கடலே ஆனந்த கடலே பவக்கடல் கடந்து நான் பார்த்த போதருகே உவப்புறு வளம் கொண்டு ஓங்கிய கரையே என் துயர் சோடைகள் எல்லாம் தவிர்த்துளம் நன்றுற விளங்கிய நந்தன காவே சேற்று நீரின்றினல் தீஞ்சுவை தரும் ஓர் ஊற்று நீர் நிரம்ப உடைய பூந்தடமே கோடை வாய் விரிந்த குளிர்த்தரு நிழலே மேடவாய் வீசிய மெல்லிய காற்றே கலை பர கிடைத்த கருணை நன்னீரே இலை பர வாய்த்த இன்சுவை உணவே தென்னை வாய் கிடைத்த செவ்விள நீரே தென்னை வான் பழத்தில் திருகு தீம்பாலே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அறிவை கொண்டு அறிவறிய புலன் அறிவினை உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் மெய்ப்பொருளாகி என் மேன்மை உணர்ந்திட மெய் விளக்க தவம் மேற்கொள்ள போகிறேன் நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்களை நிரம்பின அருட்பேராற்றல் என் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்வதை உணர்கிறேன் அத்தகைய தூய ஆற்றலால் நிரம்பியான் அகத்தவம் உள்நிலை பாற்ற தொடங்கினேன் உணர்ச்சி பெட்டியாம் உடல் உயிர்கட்கு உட்பொருளாகவும் முன் உயிர் உடல்களாய் உள்ள என் அன்னையை தந்தையை மதிப்போடு உள்ளத்தில் வைத்து வணங்கினேன் உருக்கமாய் உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயர்த்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசானவர்களை அன்போடு வணங்கினேன்
ஆசான் அவர்களை அன்போடு வணங்கினேன். அன்னவர் உணர்த்திய ஆகினை சக்கர அசைவில் சுழலில் அறிவை பொறுத்தையின் அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது. என் நிலை மறந்து நான் எச்செயலையும் எங்கும் எப்போதும் இயற்றாதிருக்கவும் முன்னிகழ் பெண்ணெனும் முக்காலத்தையும் முறையாய் இணைத்து நினைக்கவும் பேசவும் செய்யவும் ஏற்ற திறன் வளர்க்கின்றது. உய்ய நல்லறிவின் ஒளி மிகுகின்றது. உய்ய நல்லறிவின் ஒளி மிகுகின்றது. துரிய நிலையில் என் நடுமனம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமனம் வெற்றி கொள்கின்றது. நிலை மறந்து ஆற்றிய வீண் செயல் பழிச்செயல் பதிவுகள் மாறின. தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ்விரண்டையே துய்த்த என் அறிவை காலம் பருமன் தூரம் விரைவெனும் கணக்கிடை கணக்கு மீப்பொருளோடு இணைத்தது. இனி பழி புரியேன் புரிந்தவை களைந்தேன் இறைநிலை உணர்ந்தேன் இணைந்தேன் இணைந்தேன். இனி என் உடலுயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன். உடல் நலம் அறிவு உயர் புகழ் செல்வம் கடமை இவற்றில் யான் கருத்துடையர்வேன். வாழ்வேன் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும் வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவேன். வாழ்வின் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும் வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவேன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. வல்லமை தாராயோ இந்த வையகம் பயனுற வாழ்வதற்கு. நடுநின்று வாழ்வோம் நிறைவுற்று நிலை பெறுவோம். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு இணைந்து சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு உதவுமாக என சங்கல்பித்துக் கொண்டு இந்த இனிய காலை பொழுதினில் இறைவணக்கம் குரு வணக்கத்துடன் இன்றைய தவ நிகழ்வினை தொடர்கிறோம். இறைவணக்கம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் நாள் முழு முதற் பொருளினும்
காற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைத்தனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் மெனை மறவாத சாந்த வாழ்வளித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நாடி சுத்தி. தண்டுவட சுத்தி.
மூச்சை விட்டுக்கொண்டே ஆக்கினையிலிருந்து மூலாதாரம் வந்து அமைக்கின்றோம். மூலாதாரம் மறுவுடலின் மையப்புள்ளி. உயிர், மனம், பேரியக்கம் ஆகிய மூன்றிற்கும் மையப்புள்ளியும் இதுவே ஆகும். இந்த புள்ளியில் நாமே ஒடுங்கி இருக்கின்றோம். இந்த புள்ளியாக ஒடுங்கிய நாம் ஏகாந்தமான தனித்த ஓரிடத்தில் உடல் அசையாமல் தலை, கழுத்து, முதுகு நேர்கோட்டில் அமைத்து கண்களை மூடி அமைதியாக யோக நிலையில் அமர்ந்திருக்கின்றோம். முகத்தில் புன்னகையோடு உடலும் உள்ளமும் தளர்வாக இருக்கின்றன. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே பலவாறான தோற்றங்களாக, நட்சத்திரங்களாக, கோள்களின் குழுக்களாக, சூரியன்களாக, சந்திரன்களாக மற்றும் எரிகற்களாக, அவற்றின் இடைவெளிகளாக, இடைவெளிகளையெல்லாம் நிரப்புகின்ற காந்த ஆற்றலாக சூழ்ந்து சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதையும் வழிந்து திரும்புவதையும் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அலை அதிர்வாக உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதையும் வழிந்து திரும்புவதையும் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அணு துகளிலும் கூட அலை அதிர்வாக உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதையும் வழிந்து திரும்புவதையும் உடலின் எல்லா அணுக்களிலும் கோடானு கோடி அணுக்களிலும் அலை அதிர்வாகவே உணர்கின்றோம். மொத்தத்தில் அலை அதிர்வே நமது உடலாக இருப்பதையும் இந்த உடலே பேரியக்க களமாக இருப்பதையும் உணர்கின்றோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஈன்ற அன்னைக்கு வணக்கம். காத்து வளர்த்த தந்தைக்கு வணக்கம். அறிவு புகட்டிய ஆசான் அவர்களுக்கு வணக்கம். குருவின் திருவடி போற்றி அவரின் பொற்பாத கமலங்களை இறுக பற்றி நம்மை பூரணமாக அர்ப்பணித்துக் கொண்டு இப்போதைய தவ நிகழ்வினை தொடர்கின்றோம். தவம் உள்ளுணர் தவம், எம்பாடிமெண்ட் மெடிடேஷன். தவத்திற்கு முன்பாக மூலாதார புள்ளியிலிருந்து உணர்வால் விரிந்து இந்த உடலாக, பூமியாக, சாலோக்கிய களமாக, சந்திரனாக, சூரியனாக, பால்வழிச்சாலை என்னும் கேலக்சியாக, ஆண்ட்ரோமிடா கேலக்சியாக, அதற்கு அப்பாலும் உள்ள 500க்கும் மேற்பட்ட கேலக்சிகளாக, எண்ணிக்கையில் அடங்கா நட்சத்திரங்களாக, கும்மிருட்டான சுத்த வெளியாக, ஜனிப்பதற்கு முன் தாயின் கருவறையில் நாம் கண்ட அதே இருள் ஒரு கணம் அதனோடு ஒன்றி கலந்து உறைந்து விடுகின்றோம்.
விழிப்புணர்வோடு மீண்டு சுத்த வெளியிலிருந்து ஒன்றில் ஒன்றாக ஒடுங்கி திரும்ப பயணிக்கின்றோம். சுத்த வெளியிலிருந்து நட்சத்திரங்களாக, கேலக்சிகளாக, கோள்களின் குழுக்கள், 10,000 கோடி சூரிய குடும்பங்களை உள்ளடக்கிய ஒவ்வொரு கேலக்சியும் 500க்கும் மேற்பட்ட அவ்வாறான கேலக்சிகளை கடந்து அவற்றில் உள்ள சூரியன்களையும் சந்திரன்களையும் தாண்டி, எரிக்கற்களை தாண்டி, சாலோக்கிய கணம், இந்த பூமி, இந்த உடல், இந்த உடலை துவாதசாங்கத்தின் மூலமாக பிரம்மரந்திரத்தில் உணர்கின்றோம். வித்ருதியின் ஆடி மூலம் அங்கிருந்து மூலாதாரம் சென்று ஒடுங்கிக் கொண்டே இருக்கின்றோம். விரிந்த நிலையிலும் எல்லை இல்லை, ஒடுங்கும் போதும் எல்லை இல்லை. பூரண பொருளின் இலக்கணம் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அனந்த பூர்த்தியாக இருக்கின்ற ஒன்று மெய்ப்பொருள். இந்த பேருண்மையை மனதில் இருத்தி தவத்துக்கு செல்கின்றோம். நம்முடைய இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்கின்ற பஞ்சபூதங்களில் நிலம் என்கின்ற மூலகம் பஞ்சபூதங்களையும் தன்னுள் அடக்கியது. நிலம் மண்ணால் ஆனது. இந்த மண்ணெடுத்து செய்த பாண்டம் தான் இந்த உடலாக இருக்கின்றது. தசையும் எலும்பும் மண்ணால் ஆனது. இரத்த ஓட்டம் நீரால் ஆனது. புறப்பொருள்களை நாம் உட்கொள்ளும் போது அவை உடலின் தன்மயமாதல் என்கின்ற நிகழ்ச்சி நெருப்பினால் இயலுகின்றது. ஆக்சிடேஷன். சுவாசத்தினால் நமக்கு பிராணன் கிடைக்கின்றது. இதெல்லாம் நடத்துகின்ற பிராணனாக ஆகாயம் இருக்கின்றது. ஆக இந்த 5 பூதங்களும் சரியான விகிதத்தில் எங்கெங்கு எவ்வாறு கலந்திருக்க வேண்டுமோ அவ்வாறு கலந்து செய்யப்பட்ட ஒரு உருவம். ஆன்ம தத்துவங்கள் 24, பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரைகள் 5, பஞ்ச கர்மேந்திரியங்கள் 5, பஞ்சேந்திரியங்கள் 5, 4 அந்த கரணங்கள், உயிர் ஆற்றல் மனமாக, புத்தியாக, சித்தமாக, அகங்காரமாக இயங்குகின்றது. உள்ளிருக்கும் ஒரு பொருள். ஆக இவை எல்லாமாக சேர்ந்து பஞ்சபூத கூட்டால் ஆன ஒரு கூடுதான் நம்முடைய உடலாக இருக்கின்றது. இதில் இந்த அந்த கரணங்கள் இல்லை என்றால் இது ஜடப்பொருள். நம்மை உயிரினமாக மாற்றுவது இந்த உள்ளே அடங்கி இருக்கின்ற ஒரு பொருள் தான். அது தான் இயங்காமல் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது.
உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் என்று சொல்லுவார் திருமூலர். அந்த ஒரு பொருள் ஆன்மா. ஆன்மா என்பது இறைவனது பகுதி நிலை. இறைநிலை என்பது முதலிலே பார்த்தவாறு எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒன்று. இப்படி அமைக்கப்பட்ட உடலில் இருந்து சட்டையை கழற்றுவது போல் ஒவ்வொன்றாக விலக்கிவிட்டால் நாம் அந்த ஒரு பொருளை அடைந்து விடலாம். நமக்குள்ளேயே ஆழ்ந்து சென்று நமக்குள் இந்த உடலுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு பொருளை கண்டு அதனோடு சேர்ந்து கொள்வதுதான் முக்தி நிலை. இந்த உடல் எங்கே இருக்கின்றது என்றால் இந்த பரந்த வெளியில் இருக்கின்றது. பிரபஞ்ச களத்திலே பிரபஞ்ச களம் இயக்கத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற காந்த அலைகள் நீக்கமற நிறைந்திருக்கின்றது. அதை சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளி சூழ்ந்து அழுத்திக் கொண்டே இருக்கின்றது. அதனுடைய பாதுகாப்பில், அதனுடைய ஊக்கப்படுத்துதலில் இயங்குவதுதான் எல்லாமே. இந்த உடலை ஒரு பனிக்கட்டியாக நாம் கொண்டோமானால் இந்த பனிக்கட்டி மிதந்து கொண்டிருக்கின்ற இடம் நீர் என்று கொள்ளலாம். இங்கே நீர் என்று நாம் குறிப்பிடுவது வான்காந்த களம். பனிக்கட்டி என்று குறிப்பிடுவது நம்முடைய உடலை. நீரில் பனிக்கட்டி கரைந்துதானே போகும். இரண்டும் ஒரே மூலக பொருட்களால் ஆனதுதானே. அந்த வகையில் நம்முடைய பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய பிறப்பிடத்திற்கு சென்று சேருவதாக ஒரு பாவனை செய்து கொள்கின்றோம். மேலாக உள்ள சட்டையாக பஞ்சபூதங்களை கொண்டால் ஜடப்பொருளாக இருக்கின்ற நமது உடல் பனிக்கட்டியாக கொண்டோமானால் எங்கும் பரவி நிற்கின்ற அந்த பேராற்றலோடு இணைந்து விடுகின்றது. It dissolves in the universal energy. பஞ்சபூதங்கள் கரைந்து விட்டால் அதிலிருந்து எழுச்சி பெற்று வெளிப்படுகின்ற தன்மாத்திரை என்னும் ஆற்றல் அதுவும் கூட சென்று அங்கே கலந்துகின்றோம். இவை இரண்டும் கரைந்து போனால் பஞ்ச கர்மேந்திரியங்களுக்கும் பஞ்சேந்திரியங்களுக்கும் என்ன வேலை இருக்கின்றது? பஞ்சபூதத்தாலான இந்த இயக்க களத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் நம்முடைய அனுபவத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதுதான் கர்மேந்திரியங்கள். கொண்டு வந்த பிறகு அதில் உள்ள தன்மாத்திரை நுண் ஆற்றல்களை, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்கின்ற நுண் தன்மைகளை பகுத்து பார்த்து எந்தெந்த புலன் உணரும் என்று கண்டுபிடித்து அதை வழங்குவது பஞ்சேந்திரியங்கள். அப்படி ஏற்படுகின்ற அனுபவத்தால் விளைகின்ற அனுபவம் தான் அறிவாக உயர்கின்றது. இந்த அணு அடுக்குகளில் சுழற்சியில் இருந்து வெளிப்பட்ட காந்த அலைகள் தன்மாத்திரைகள் ஐந்தினையும் தான் கொண்டிருப்பதால் சமஷ்டி நிலையிலிருந்து புறப்பொருள்களிலிருந்து கிடைக்கின்ற அதே தன்மாத்திரைகளை
அடையாளம் கொள்கின்றது. அதைத்தான் நாம் உணர்வு என்று சொல்கின்றோம். ரெகக்னிஷன். சமஷ்டி நிலையில் உள்ள தன்மாத்திரைகளை விஎஸ்டி நிலையில் உள்ள தன்மாத்திரைகள் கலக்கும் போது ஏற்படுவது அனுபவம் என்கின்ற ஆங்கிலத்தில் என்ஜாய்மெண்ட் என்று சொல்கிறோம். அதிலிருந்து வருகின்ற விளைவு, ரிசல்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் காட். அந்த அனுபவம் என்பதுதான் இறைநிலையாக இருக்கின்றது. மனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவகாந்த அலைகள் அனுபவத்தை பெற்றுவிட்ட பிறகுதான் மூலாதாரத்திலிருந்து 5 மையங்களிலும் சஞ்சரித்து அங்கே உள்ள நடவடிக்கைகளை எல்லாம் ஊன்றி கவனித்து ஆய்ந்து அனுபவங்களை பெறுகின்றது. 5 விதமான தன்மாத்திரைகளை அனுபவித்து அனுபவம் பெறுகின்றது. அந்த அனுபவமே அறிவாக மனிதருக்கு உயர்வு தருகின்றது. அந்த அறிவு இயக்கத்தை நுண் புள்ளியாக உருவ மத்தியில் உணர்கின்றது. அதீத ஓர்மையுடன் கவனிக்கும் போது அறிவுக்கு புலனாகிறது, நாமே தான் இந்த இயக்கமாக இருக்கின்றோம் என்று. இயக்கமாக இருப்பது புரிந்ததும் இயக்க களமாக இருப்பதும் நாமே தான் என புரிகின்றது. இங்கே காண்பவனும் காணப்படும் பொருளும் காண்கின்ற செயலும் ஆக மூன்றும் ஒரே பொருளாக இருக்கின்றது. அதை உணரும் போது சிருஷ்டிக்கு காரணமாக இருந்த பேரறிவு தனித்து அதனோடு சேர்ந்து நாம் அதனோடு உரைய விரும்புகின்றோம் மூலப்பொருளாக. பேரறிவின் மாயத் தோற்றமான இந்த மனதை மனம் கற்பனை செய்து உருவாக்கிய இந்த பேரியக்க களத்தை இரண்டையும் விட்டு நீங்கி அறிவோடு ஐக்கியமாக துடிக்கின்றோம். ஏனென்றால் ஒரு பொருள் அதுதான், எக்காலத்தும் இருப்பது நிரந்தர பொருள், மெய்ப்பொருள். இப்பொழுது நாம் பார்த்தவை எல்லாம் பொய்ப்பொருள்கள். பொய்ப்பொருள்களை இவை பொய் என்று உணர்ந்த பின் அதை விட்டு நீங்குவதுதான் அறிவு. இந்த அறிவு எண்ணங்களாக இருக்கின்றன. இறைநிலையோடு நாம் கலப்பதற்கு துணை செய்ய வேண்டியதும் பொய்ப்பொருளான இந்த எண்ணங்களே தான். இறைநிலையோடு எண்ணங்களை கலக்கிவிட்டு ஏற்படும் ஒரு அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களில் அளவு கூட்டும். கரை நீங்கி அறிவுமை பொருளாய் மாறும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். உடம்பினில் கண்ட ஒரு பொருளோடு நாம் ஐக்கியமாகின்றோம். எல்லா பொருள்களோடும் நமக்கு இருந்த மனதின் தொடர்பு நீங்கி ஒரு விடுதலை உணர்வு, அன்கண்டிஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ்.
நமக்கு நாமே தலைவனாகின்றோம். அவ்வாறு இயற்கையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நியதி. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். கடவுள் என்பவனே மனிதனாக வந்துள்ளான். The reverse is also possible. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அங்கே எஞ்சி இருப்பது அந்த உணர்வு மட்டுமே. உணர்வு என்பது அன்பு. The unconditional love. இவ்வாறாக நாம் 24 தத்துவங்களால் ஆன இந்த உடலை பகுத்து பிரித்து அந்தந்த பொருளோடு அந்தந்த பொருள் சேருமாறு கலக்குமாறு அனுமதிக்கின்றோம். உடல் கரைந்து கொண்டே வருகின்றது. அதிலிருந்த பஞ்சபூதங்களோடு சேர்ந்து விட்டன. தன்மாத்திரைகளோடு சேர்ந்து விட்டன. கர்மேந்திரியங்கள் பஞ்சபூதங்களாகி அவை பஞ்சபூதங்களோடு இணைந்து விட்டன. பஞ்சேந்திரியங்கள் நுண்ணாற்றல், உடலின் உயிர் ஆற்றலாக ஜீவகாந்தமாக இருப்பது. அதை இயக்குகின்ற பிராணனாக இருப்பது பஞ்ச பிராணங்கள். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்று இவையெல்லாம் சேர்ந்து அந்தந்த ஆற்றலோடு கலந்து விடுகின்றன. பிராணன் ஆகாய ஆற்றலோடு சேர்ந்து விடுகின்றது. மீதமாக இருப்பது ஆன்மா மட்டுமே. அதற்கு மொழி இல்லை. மௌனமே அதன் மொழி. உணர்வே அதன் நிலை. அதுவும் கூட உணர முடிவதில்லை. இரண்டாவதாக இன்னொரு பொருள் இருந்தால் தானே உரசல் ஏற்படும். உரசல் இருந்தால் தானே உணர முடியும். உணர முடியவில்லை என்பதனால் அது உணர்வு இல்லை என்றாகிவிடாது. ஒரு கல்கண்டு துண்டு நாக்கில் பட்டால் இனிக்கும். நாக்கில் படாமல் வைத்திருந்தாலும் கூட கல்கண்டு இனிப்பானதுதான். அப்படித்தான் இந்த உணர்வு. நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு, நான் மட்டுமே இருக்கின்றேன் என்றாகி, நான் மட்டுமே இருக்கின்றேன் என்ற நிலையில் உணர்வு அழிந்து விடுகின்றது. உணர்வு இருக்கின்றது, உணர முடியவில்லை. நான் கூட இல்லை. உணர முடியாததனால் நான் இருப்பது கூட மறந்து போகின்றது. மறந்திருப்பதும் நினைவில் வைத்திருப்பதும் மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் there is the source material which is not manifested. வெளிப்படுத்த முடியாத ஒரு பொருள், மிக பேராற்றல், பெரிய ஆற்றல், பேரறிவு மௌனமாக இருக்கின்றது. பனிக்கட்டி கடலில் கரைத்து விட்டால் கடல் அளவு பனிக்கட்டியால் யூகிக்க முடியுமா? அந்த அளவு எல்லையற்ற ஆற்றல். எல்லையற்ற ஆற்றலாக அதுவே வியாபித்து விடுகின்றது. எல்லையற்ற ஆற்றலாக அதுவே இருக்கின்றது.
அதை கணிக்கவோ எண்ணவோ சொல்லவோ இயலாது. inexplicable position. ஆற்றல் களத்திலே கரைந்து போய் ஆற்றல் களமாகவே நாம் மாறிவிடுகின்றோம். எல்லையற்ற பெருவழியாக. ஆற்றலின் தாக்கம், அதன் அதிர்வுகள் இந்த சிறு உடலில் ஆனந்த நிலையை உண்டாக்குகிறது. ஏகாந்தமான பேரின்ப நிலை. ஒன்றுமில்லாத ஒன்று. ஆனால் இந்த ஒன்றுமில்லாத ஒன்றை உணர்வதற்கு ஒவ்வொன்றாய் அறிந்து தாண்டி வர வேண்டும். ஒன்றுமில்லாத ஒன்று என்பதை கூட உணர்வதில்லை. ஆழ்ந்த தியானத்திலிருந்து இந்த உணர்வை, ஒன்றுமில்லாத உணர்வை பெற்ற பிறகு திரும்பவும் நாம் உணர்வுக்கு வரும்போதுதான் அதை தெரிந்து கொள்கின்றோம். நெய் ஊற்றியுள்ள பாத்திரத்தை எடுப்பதற்கு நெய்யை எடு என்றுதான் சொல்லுகின்றோம். அப்படித்தான் இந்த பரம்பொருள் உரைகின்ற இந்த உடலை மெய் என்று சொல்லுகின்றோம். இந்த உடல் பொய்ப்பொருள், ஆனால் மெய் என்று பெயர். மெய்யான பொருள் உள்ளே இருப்பதால் இதை மெய் என்று சொல்லுகின்றோம். இவ்வாறு நாம் மூலப்பொருளோடு ஒவ்வொன்றாக கரைந்து விட்ட பிறகு அந்த மூலப்பொருள்கள் வேறு, நாம் வேறு இல்லை என்பதை உணர்கின்றோம். நாம் இந்த உடலாக உணர்ந்த போது
பஞ்சபூதங்களை தனித்தனியாக அடையாளம் கண்டோம். ஆனால் நாமே பஞ்சபூதங்களாக மாறிய பிறகு பஞ்சபூதங்கள் என்பது வேறு, நாம் வேறு அல்ல. முன்பு அதனை ஜடப்பொருள் என்று சொன்னோம். இப்பொழுது அது ஜடப்பொருள் இல்லை. நாம் அந்த பூதங்கள், பஞ்சபூதங்கள் நாம இருக்கின்றது. அதிலிருந்து வெளிப்படுகின்ற தன்மாத்திரைகள் நாம இருக்கின்றது. பஞ்சபூதங்களாக இருக்கின்றன. நாமே பஞ்சபூதங்களாக இருக்கிறோம். பஞ்சேந்திரியங்கள் பஞ்சபூதத்தின் நுண்ணாற்றல்களே. அப்படி தனியாக அடையாளம் காட்டுவதற்கு இப்பொழுது தேவையில்லை. ஆகையால் அதுவும் நம்மோடு ஒன்றில் ஒன்றாக கரைந்து விட்டது. இந்த இயக்கங்களை எல்லாம் சீராக கவனித்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பது பிராணன். உள்ள அத்தனை பொருட்களின் நுண்ணாற்றலும் நமக்குள்ளும் இருப்பதால் நமக்கு புறத்தே உள்ள அத்தனை பொருள்களை நாம் அடையாளம் காணுகின்றோம். எல்லாமாக நாம் கரைந்து விட்ட பிறகு நாம் வேறு, அது வேறு அல்ல. மனமாக, புத்தியாக, சித்தமாக, அகங்காரமாக உள்கடந்து 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 கடவுள் என்ற அந்த மூல நிலையை அடைந்திருக்கின்றோம். நமக்குள்ளே அணுவுக்குள் 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று ஔவையார் வள்ளுவரை பாராட்டுவார். இந்த அணுவுக்குள் சிருஷ்டி அனைத்தையும் குறுக்கி வைத்து அமைத்திருப்பதுதான் இயற்கை. சிருஷ்டியில் நாம் எல்லாம் அணுக்கள் தான். தூசு தூசு என்றால் சிறிதல்ல. ஏனெனில் ஒவ்வொரு தூசுக்குள்ளும் மொத்த சிருஷ்டியும் ஒடுங்கி இருக்கின்றது. சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். இந்த சிறு துளிகள் பலவாக சேர்ந்து கொண்டே இருக்கும் போதுதான் வெள்ளமாக மாறுகிறது. வெள்ளம் வேறு, சிறு துளி வேறு. ஒன்றில் ஒன்றாக கரைந்த பிறகு சமன்பாடே உள்ளதால் there is equilibrium only. ஈக்குலிபிரியம்
என்கின்ற சமன்பாடு அடைவதற்காகத்தான் ஒவ்வொன்றும் இடம் விட்டு இடம் செல்லுகின்றன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சமநிலையை அடைந்து விட்ட பிறகு இயக்கத்திற்கு அவசியம் இல்லாமல் போகிறது. இயங்குகின்ற அத்தனை பொருட்களும் இயங்குவதற்கு முன்பு இருந்த நிலையை அடையும் போது சமன்பாடு அங்கே பூரணமாகும். அணுசக்தி என்று சொல்கின்றோம். அட்டாமிக் எனர்ஜி. அட்டாமிக் எனர்ஜி என்பது ஒரு சிறு புள்ளியில் குறுக்கி வைக்கப்பட்ட மொத்த ஆற்றல். அந்த அணுவை பிளந்து வெளிப்படுத்தப்படும் ஆற்றலால் இந்த உலகமே அழிக்கப்படும் என்று நிரூபித்திருக்கின்றார்கள் அறிவியலர். நம்முடைய இந்த உடல் கூட பிரபஞ்ச களத்திலே இருக்கின்ற ஒரு அணுதான். அது அமைக்கப்பட்டுள்ள வரிசையிலேயே அதை கரைத்து கரைத்து மீதமாவதுதான் அந்த ஒரு பொருள், மெய்ப்பொருள். ஒரு சிறு புள்ளி, நுண் புள்ளி. It is very difficult to see through the microscope even. அதையும் தாண்டியது உணர்வாக இருக்கின்றது. அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர அனந்த பூர்த்தியாக இருக்கின்ற அந்த உணர்வு, அன்பு. நிறை பொருள். அது சலனப்பட அவசியமில்லை, சஞ்சாரம் செய்ய அவசியமில்லை, உணர்ந்து கொள்ள மட்டுமே முடியும். அந்த அன்பை, ஆழமான உணர்வை உணர்ந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற ஆனந்தம். மெதுவாக அது பேரானந்தமாகின்றது. It is unconditional love. நிபந்தனைகளற்ற அன்பு.
இப்படி இருந்தால் அன்பாக இருப்பேன், அப்படி இருந்தால் அன்பாக இருப்பேன் என்று எந்த நிபந்தனையும் அற்ற எது இருக்கின்றதோ, எப்படி இருக்கின்றதோ அப்படியே விருப்பமோடு ஏற்றுக்கொள்கின்ற அந்த அன்பு. எது இந்த சிருஷ்டியை படைத்ததோ, எது படைத்தவற்றை எல்லாம் காத்ததோ, எது படைப்புகளை எல்லாம் அழித்ததோ, அதுவே மீண்டும் அந்த மூல ஆற்றலாக இருக்கின்றது. தன்னை தானே சுற்றி கொள்ளுகின்ற ஸ்பின் மொமெண்ட் என்று சொல்கின்றோம். அப்படி தொடர்ந்த சுழற்சியில் இருப்பதுதான் இந்த இறைநிலை. இயங்காமல் இருப்பதும் அதுவே, இயக்கமும் அதுவே. மரம் செடி கொடிகளும் அதுவே. கடல் நதி மலைகளும் அதுவே. வானமும் மீன்களும் அதுவே. சர்வமும் அதுவே. அது மட்டுமே இருக்கின்றது. அது ஒரு பொருள் அல்ல, இருக்கின்றது என்ற உண்மைதான் அது. It is being, the existence. உள்கடந்து கடவுள் நிலையை உணர்கின்றோம். இந்த உணர்விலேயே சில நிமிடங்கள் ஆழ்ந்து செல்லுங்கள்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மெதுவாக உடல் நினைவுக்கு திரும்புகிறோம். உடலையும் சுற்றுப்புறத்தையும் நினைத்துக் கொள்கின்றோம். ஆழ்ந்த உணர்வில் பேரமைதியாக பேரானந்தமாக இருக்கின்ற இந்த நிலையிலேயே சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற நன் மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்துவோம். உடன் பிறந்தாரை வாழ்த்துவோம். நெருங்கிய சுற்றத்தாரையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். அன்றாட கடமையிலும் தொழில் துறையிலும் உடன் பணிபுரிபவர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தினல் வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். நமது ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியும் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் உள்ள மனவளக்கலை மற்றும் அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். சிக்காகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அதற்காக கட்டிடம் அமையும் பணி விரைவாக நடைபெற வாழ்த்துகின்றோம். சிக்காகோ மன்ற கட்டிடம் அமைவதற்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போதைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர் தம் குடும்பத்தினரும் வாழ்க வளமுடன். இரண்டு விளக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்.
உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்தூண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று புரிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வேட்பு. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி ஒழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல சங்கல்பம். நான் நலமாக இருக்கின்றேன், என் குடும்பத்தினர் நலமாக இருக்கின்றனர், என் வீதியில் உள்ளோர் நலமாக இருக்கின்றனர், என் ஊரில் உள்ளோர் நலமாக இருக்கின்றனர், என் மாகாணத்தில் உள்ளோர் நலமாக இருக்கின்றனர், என் நாட்டில் உள்ளோர் நலமாக இருக்கின்றனர், இந்த பூமிக்கோளில் வாழ்பவர் அனைவரும் நலமாக இருக்கின்றனர். இந்த பூமிக்கோள் அனைத்து உயிர்களும் அமைதியும் ஆனந்தமுமாக வாழ்வதற்கு ஏற்ற வகையில் மாறிக்கொண்டே இருக்கின்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. முறையாக தவத்தினை நிறைவு செய்து கொள்ளலாம். இரண்டு உள்ளங்களை உராய்ந்து கண்களில் பொத்திக் கொண்டு பிறகு கையை நீண்ட மூச்சோடு மேலே உயர்த்தி மூச்சை விட்டு கொண்டே தாழ்த்திக் கொள்ள. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தன்னுணர்வு தவத்தில் அனைவரையும் அன்பில் கரைத்த ஞானாசிரியர் அருள்நிதி செய்யாறு இ. சண்முகம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. ஒரு குடும்பத்தில் மனைவி மிகவும் கோபமாக இருக்கின்றார். அவளுடைய கோபத்திற்கு காரணம் அவளுடைய மாமனார் தோட்டத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு, ஏன் அங்க உட்கார்ந்துருக்கீங்க, வாங்கன்னு சொன்னா வரல. அவர் ஏதோ ஆழ்ந்த கவலையில் இருக்கின்றார். அந்த நேரத்துல வீட்டுக்கார் வர்றார், லேடியோட ஹஸ்பண்ட்.
என்ன சமாச்சாரம் அவர்கிட்ட, உங்க அப்பா அங்க போய் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு, என்னமோ கவலைப்பட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல அப்படின்னா அம்மாவை கூப்பிட்டு நீங்க போய் கேளுங்க, அப்பா என்ன எதுக்காக உட்காந்துருக்காரு. அவங்க போய் விசாரிக்கிறாங்க. அப்போதான் தெரிய வருது, எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்குமோ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது அவரு கட்டல. அங்க போய் உட்காந்து பேங்க்குக்கு போனாரு. அவங்க கூட வேலை செய்ய, இவர் பேங்க் கேஷியரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அந்த காலத்து ஃப்ரெண்ட் யாரோ பார்த்தாங்க, பேசிட்டு இருந்தாரு. அப்போ இவர்கிட்ட இருந்து அந்த பேக் யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதை ஒரு வீட்டுல எப்படி சொல்லி சமாளிக்கிறது? அதனால கவலையா இருக்காரு. ஆனா இந்த மருமகள் இல்லாததும் பொல்லாதது சொல்லி எவ்வளவு புண்படுத்த முடியுமோ அவ்வளவு செய்றாங்க. வெறுமனே தண்டத்துக்கு சாப்பிட்டுட்டு சும்மா சுத்தி வரீங்க, இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருக்கிறதா, எப்படித்தான் நீங்க கேஷியரா இருந்தீங்க, இவ்வளவு பொறுப்பு இல்லாம அப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இருக்கட்டும், விடு 10,000 ரூபாய் போன போட்டோம், நாம சரி பண்ணிக்கலாம். இனிமே ஸ்கூல் போறது, எலக்ட்ரிக் பில் கட்டுறதுலாம் நாம போய் கட்டுக்கலாம், அவர் ஏன் தொல்லை பண்ற அப்படின்னு மகன் சொல்றாரு. மகன் அப்படிதான் சொல்றாரு, மருமகளை ஏத்துக்கணும். அப்போ ஒரு அதிசயம் நடக்குது. இந்த மனைவியோட அப்பா வர்றார், அதாவது அந்த வீட்டு ஓனரோட மாமனார் வர்றார். நான் இந்த பக்கமா வந்தேன், அப்படியே பொண்ணை பார்த்துட்டு போலாமேன்னு உள்ள நுழைஞ்சேன். அவர் உள்ள நுழைஞ்சு ரொம்ப நேரம் இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு போல. ஏன்னா அப்புறம் தான் தெரியுது, அவர் டக்குன்னு உள்ள நுழையிறாரு. கையில கொஞ்சம் பழம், சிப்ஸ் இதெல்லாம் பேரப்பிள்ளைகளுக்காக வாங்கினது. இந்த பையன் உள்ள வை முதல்ல அப்படிங்கிறார். இந்த வெயில்ல ஏகாத வெயில்ல ஏப்பா வந்தீங்க? சரி, நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன், நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா? ரொம்ப சரி, ரொம்ப பலமா இருக்கு. அவர் உள்ள போய் கை கால் கழுவுற மாதிரி பாத்ரூம் போயிட்டு இங்க வாமான்னு கூப்பிடுறாரு. போனா கையெல்லாம் தொடச்சுக்கினேன், பலார்னு அறையிறாரு. ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது சொல்றாரு, பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம இப்படியா பேசுறது? அதையா சொல்லி கொடுத்து வளர்த்து ஒண்ணு? அவர் பணம் தொலைச்சிட்டாருன்னா அவர் தானே எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்தாரு உங்களுக்கு, அவர் தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. 10,000 ரூபாய் தொலைச்சு போச்சுன்றதுக்கு அவ்வளவு கேவலம் பேசுற? என்னுடைய பொண்ணா இருந்தேன்னு அப்படின்னு பேசக்கூடாது. அது வேற யாராவது அடிச்சாங்கன்னா ரொம்ப கேவலம். மாப்பிள்ளை கிட்ட சொல்றாரு, இந்த நிகழ்ச்சி நடந்தது அவர் பார்த்துட்டாரு. ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, ஆமா நான் தான் பண்ணணும், புருஷனா இருந்து நீங்க அடிச்சிருந்தா உடனே போலீஸ் கொடுக்க அப்படின்னு கொடுப்பாய், நான் அடிச்சா என்ன பண்ணுவ பார்க்கலாம், இதோட திருந்தணும். பெரியவங்களை மதிக்கிறதுக்கு தெரியாம எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக இதை செஞ்சுட்டு மாப்பிள்ளை கிட்ட மன்னிச்சுன்னு சொல்லி, அவரோட வைஃப் இவர் அடிச்சிட்டார் இல்லையா, அதுக்காக மன்னிப்பு கேட்டு எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போயிடாரு. எதையும் சாப்பிடாம போறீங்களே பாட்டோம். அப்போ கூட அப்பா மேல இருக்கிற அக்கறை, இவங்க அப்பான்னா வேற, வீட்டுக்காரோட அப்பான்னா வேறவா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கதை. எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பா இருந்தா நல்லா இருக்கும்.
ரொம்ப நல்ல நல்ல அப்பா இல்லைங்களா? வேற்றுமை பாராட்டாம பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து, பொருள் பணம் பொருள் எல்லாம் போனா வரும். அவங்க சம்பாதிச்சு கொடுத்தா இப்ப இருக்கிற நிலைமையில இவங்க இருக்காங்க. அவங்க கொடுத்த படிப்பு தான், அவங்க கொடுத்த சொத்து தான். அவங்க இவங்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. அது தானே ஒரு பிள்ளை குத்து வளர்க்குறப்போ தெரியும் இல்லையா? நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. அதுக்குதான் உணர்வு. அதாவது அறிவு இருப்பதே அதற்காகத்தான். பிற உயிர் அனுபவிக்கின்ற இன்ப துன்பத்தை யூகித்து உணர்ந்து கொள்ளும் அறிவு தானே ஆறாவது அறிவு. அப்போ மனிதர்களாக வாழ வேண்டாமா? அப்படி வாழ்ந்தால் இப்படியெல்லாம் துன்பங்கள் மலிந்து கிடக்குமா என்பதை உங்களது சிந்தனைக்கு வைத்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இன்னும் டைம் இருந்தால் யாராவது கேள்வி கேட்கறது இருந்தால் கேட்கலாம். இல்லை டைம் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் விட்டுருலாம்.